இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் முன்னேற்றம் அடைஞ்சிச்சு, எல்லாத்துலேயும் முன்னேற்றம், மாற்றம், அறிவியல் சாதனங்களில் மாற்றம். இப்போ நம்ம செல்ஃபோன் எடுத்துக்கணும்னா இது எந்தெந்த ரூபத்தை கட்டத்தில் தாண்டி நம்ம கையில் வந்து நிற்குது. இவ்வளோ அருமையான ஒரு அழகான செல்ஃபோன் நம்ம கையில் இருக்குது. இது போல் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் குறிப்பாக கிறிஸ்தவத்தில் பெரிய மாறுதல்களை நம்ம இன்றைக்கி பார்த்துன்னு இருக்கோம் இந்த உலகத்தில். அதில் ஒரு கூட்ட மக்கள் மெசேஜ் கொடுக்குறோம், பிரசங்கம் பண்ணுறோம், பைபிளில் இருக்கிற வசனத்தை வச்சு வார்த்தை விளக்குறோம். இப்போ இன்னொரு புதிய ஒரு கூட்டம் எழும்பிக்குது. யாருன்னா பாடல் பாடி அங்கே ஆராதிக்கிறது. அவங்களுக்குன்னு ஒரு தனி கூட்டம். இன்றைக்கி 1000 தாண்டுது, அவங்கள லட்சங்களை தாண்டுது. ஒரு கூட்டம் வச்சா இப்படியெல்லாம் வந்து ஜனங்க வராங்க. ஒரு கூட்ட மக்கள் பாட்டை ரசிக்கிறாங்க, ஒரு கூட்ட மக்கள் இந்த பிரசங்கத்தை கேட்க ஓடுறாங்க. இப்போ பிரசங்கத்தை பேசுகிறவங்களுக்கு பாட்டு பாடுற இது இருக்காது, என்ன அந்த டேலண்ட் இருக்காது. டான்ஸ் ஆடுறவங்களுக்கு, பாட்டு பாடுறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற டான்ஸ் இது இருக்காது, ஏன்னா அந்த டேலண்ட் இருக்காது. இவங்களுக்குள்ளே இப்போ சண்டை. எப்படி பிரசங்கம் பண்ணுற ஒரு கூட்டத்துக்கும், பிரசங்கம் மட்டுமே பண்ணுற ஒரு கூட்டத்துக்கும், பாட்டு பாடுற கூட்டத்துக்கும் இன்னைக்கு சண்டை தான் ஏற்பட்டு இருக்குது. அது என்ன சண்டைன்றதை நம்ம பார்ப்போம் வாங்க. கோபப்படணும், ஆவிக்குரிய கோபம் சபைக்குள்ள வரணும். உபதேச குளறுபடி வந்துச்சுன்னா கோபம் வரணும். கள்ள உபதேசக்காரன் பாட்டை பாடினா கோபம் வரணும். நம்ம ஆளு உருகி உருகி பாடுவானுங்க, மண்டையில கொட்டணும். தோத்திரம் ஆத்திரங்கள் வருகிறது, அப்படியே உருகுவானுங்க. அவனே திருட்டு பைய, கள்ளப்பைய, அவன் பாடுறான், அவன் பாட்டை நீங்க உருகி உருகி வர பாட்டுட்டு ஃபேஸ்புக்கில் வைக்கிறது, ரீல்ஸில் அதில் வச்சுக்கிட்டு சேட்டை, கொஞ்சம் சேட்டையா நம்ம ஆளுக்கு கொடுக்குதுங்க. நான் யாரா இருந்தாலும் போட்டுருவேன். நீ உண்மையான ஆண்மை நிறைந்த கிறிஸ்தவனா இருந்தா வெளியே வந்து சொல்லு. பாவியானாலும் ஒதுக்கப்பட்டவனானாலும் இயேசுவின் பிள்ளையாகிய நான் அவனோடு நிற்கிறேன். தமிழ்நாட்டில் மரியாதையா இயேசு நல்லவர்னு பிரசங்கம் பண்ணிட்டு ஓடி போயிரு. மற்ற ஊழியக்காரனை குறை சொல்றது, பப்ளிக்ல உட்காந்து ஒரு நாள் மாண்டவன்லாம் அடிச்சு உடச்சு ஆமேன்னு சத்தமா சொல்லணும். இங்க கார்த்திக் கமலாயில் என்ன சொல்றாரு? ஜான் ஜபராஜ் போன்றவள திட்டுறாரு, அவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாரு. ஜான் ஜபராஜ் என்ன சொல்றாரு? இப்படி எல்லாம் பண்ணீங்களா மண்டையிலே போட்டுருவேன் அப்படின்றாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறான், திட்டான். யாரு? பிரசங்கம் பண்ற கூட்டமும் பாட்டு பாடுற கூட்டம். இப்படி இந்த கிறிஸ்தவன்றது இப்படி தாறுமாறா போச்சு. இப்போ இந்த கார்த்திக் கமலாயிலால இவ்வளோ நாளே பிரசங்கம் பண்றாரு, ஓடி ஓடி பிரசங்கம் பண்றாரு, பைபிள் விளக்கத்தை சொல்றாரு, அந்த வசனம் இந்த வசனம், ஒரு 10 வருஷம் வசனத்தை மனப்பாடமா சொல்றாரு. என்னத்தை சொன்னாரு? நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் பூர்த்தி ஆச்சு, நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன நிறைவேறிச்சு இந்த கார்த்திக் கமலாயிலுடைய வேத பைபிள் விளக்கத்தால நம்ம யோசிக்கணும். சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு அவர் பிரசங்கம் பண்றாரு, 1 மணி நேரம், நம்ம 2 மணி நேரம் செலவு பண்ணிட்டு போய் அதை கேட்டுட்டு வரன்றது கிடையாது. வாட் இஸ் த யூஸ்? நமக்கு என்ன பயன் கிடைச்சது அதால? இந்த காலகாலமா இந்த புத்தகத்தை கேட்டுன்னு இருக்கமே, அதால நம்ம என்ன நன்மை அடைஞ்சோம்? வியாதி போச்சா, வறுமை போச்சா, குடும்ப பிரச்சனை போச்சா, கணவன் மனைக்குள்ள டைவர்ஸ் என்ற வார்த்தை போச்சா, குடும்ப ஒற்றுமை இருக்குதா, பிள்ளைகள் அப்பா அம்மா கீழ்ப்படுகிறாங்களா, அவங்கவுங்க போய் கல்வி அறிவை வளர்த்துக்கிட்டு அவங்கவுங்க வழியில் போய் பணத்தை சம்பாதிக்கிறாங்களா, எல்லாம் கேள்விக்குறி தான். கார்த்திக் கமலாயில் பாட்டு பாடுறவங்கள பார்த்து அப்படியே கொதிச்சு எழும்புறாரு. அப்படியே தட்டி காக்காது இருக்க மாட்டாராம், ஒன்றும் அடக்க முடியல அவர். இதெல்லாம் பார்த்த ஜான் ஜபராஜ் இவர் ஒரு பக்கம் அவர் பங்குக்கு தலைமையில கொட்டுறாரு கார்த்திக் கமலாயில். இப்படி மாறி 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 கொட்டிக்கின்னு இவங்க கொட்டுற வேடிக்கை தான் நம்ம பார்க்குறோம். இதால் நமக்கு விளைந்த நன்மை என்ன? கால விரயம், நேர விரயம் தான் இங்கே ஆச்சு. பணம் வேஸ்டாக போச்சு, நம்முடைய சரீரத்தில் சக்தி வீணாக போச்சு. இவங்களுடைய பிரசங்கத்தையோ பாட்டையோ கார்த்திக் கமலாயிலுடைய ஒழுத்துக்கு உதவாத பிரசங்கம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நம்முடைய அன்றாட வேலைகளை முக்கியத்துவம் படுத்தாத ஒரு பிரசங்கத்தை தான் இன்னைக்கு பைபிள்லேருந்து கார்த்திக் கமலாயில் போன்றவர்கள் கொடுத்துன்னு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஒன்றும் பயனுள்ள வாழ்க்கை இது வரைக்கும் வாழல. எல்லாம் பிரச்சனை தான், பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, இப்படி தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் போயின்னு இருக்காங்க. யாராலையும் எந்த நன்மை நமக்கு விளையலை, நம்ம வந்து சேரல. புத்தகம் பண்ணுறவரால் நமக்கு வந்து சேரல. ஜான் ஜபராஜ் போன்றவர் பாட்டு பாடுறதில் நமக்கு வந்து ஒன்று காசு கொட்டிடல. யாருக்கு? வெற்பான்ஸ் பாடி பாட்டு நல்லா கேட்டோம், சத்தமாக கேட்டோம், ஸ்பீக்கர் வச்சு கேட்டோம், ஃபேமிலி பேரை வச்சு கேட்டோம்.
ஜான் ஜபராஜுடைய பாட்டை கேட்டோம், ஒன்றும் பயன் இல்லை. நம்ம இங்கே சுய புத்தியோடு நடந்தால் தான் இங்கே வாழ்க்கை, சீரான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை. இப்போ கார்த்திக் கமலால் பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் பிரசங்கத்தை கேட்டு நமக்கு ஒன்றும் பயன் இல்லையே. நேரம் கால விரயம் தான். வேத விரோதிகள் இவங்க ரெண்டு பேருமே. இவங்க ரெண்டு பேருமே இந்த பைபிள் எடுத்து வெறுக்குது. இவங்களை ரெண்டு பேரையும் பைபிள் கடற்களை எடுத்துக்கிறது கிடையாது. இவங்க சரி நான் தான் ஊழியக்காரன். கார்த்திக் கமலால் சொல்ற நான் தாங்க ஊழியம், நாங்கள் செய்தாங்க பெரிய ஊழியம். அவன் என்னங்க அவன் ஜான் ஜபராஜ் கூத்தாடின்னு டான்ஸ் ஆடின்னு பாட்டு பாடின்னு கலியாட்டத்தில் ஈடுபடுறான் அப்படின்னு மாறி மாறி பேசிக்கிறான். இது மாதிரி நிறைய பேசிக்கிறான். கிறிஸ்தவத்தில் நடக்கிறதே இதுதான். நமக்கு என்ன பயன் இதால? பைபிள் இதெல்லாம் சொல்லுதா? இவங்க கொடுக்குறது வாழ்க்கைக்கு ஒத்து வராத பைபிள் விளக்கம் கார்த்திக் கமலால் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா இவர் எங்கன்னா போய் சம்பாரிச்சா ஒரு மாதம் சம்பளம் சம்பாரிச்சா அவர் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம், உட்காந்து சாப்பிடலாம். யாரையும் ஜான் ஜபராஜ். இவர் நம்முடைய நேரத்தை காலத்தை வீணடிச்சு நம்முடைய பணத்தை நம்மகிட்ட தான் வாங்கி அவர் சொகுசு வாழ்க்கை வாழறார். இதெல்லாம் இந்த கிறிஸ்தவத்தில் தேவையா? நம்ம இன்னைக்கு கேட்டு உஷாரடையணும். இதை பழைய பழக்கத்தையே அவர் பிரசங்கம் பண்ணுறாருங்க, இவர் இன்னைக்கு கன்வென்ஷன் வச்சாருங்க அப்படி நம்ம ஓடி 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 எல்லாத்தையும் நம்ம கேட்டுன்னு இருந்தால் பழைய மாதிரி நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான், பாழா போகும். பழைய வாழ்க்கை வாழ்ந்தால் பாழா தான் போகும். நம்ம அப்பா வாழ்ந்தார், தாத்தா வாழ்ந்தார். தாத்தா சர்ச்சைக்கு போனாருங்க, எங்கள் தாத்தா கோயிலை கட்டி கொடுத்தாருங்க, எங்கள் தாத்தா எங்கள் அப்பா காணிக்க போடுவாருங்க, ரசமாக கொடுத்தாருங்க. வாட் இஸ் த யூஸ்? இன்னைக்கு நம்ம கடன் இல்லாத இருக்கிறோமா? இன்னைக்கு யாருன்னு கையேந்தி கடன் வாங்காத இருக்கிறோமா? அதுதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய வேலை, நடந்திருக்கிற வேலை. இங்கே இந்த வேலையெல்லாம் நடக்கலை. எல்லாரும் போல இன்னைக்கு தினக்கூலி மாதிரி இன்னைக்கு போச்சு. அடுத்த நாள் நமக்கு காசை யார் கொடுப்பாங்களோ, எப்படி செலவுக்கு இல்லையே இந்த மாதிரி இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். இவங்களுக்கு பிரச்சனத்தை கேட்டோம், ஜான் ஜபராஜ் போன்ற பெர்பால்ஸ் போன்ற பாட்டை கேட்டு நம்ம இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். கடன்காரர்களாகி விட்டோம். இதை தவிர நமக்கு வேற ஒன்றும் நம்ம பார்க்கல. ஆனால் இனிமேலும் இவருடைய பேச்சையும் பிரசங்கத்தையும் பாட்டையும் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை வீணாய்ப்போம். உஷாராக இருக்கு. நம்முடைய எதிர்காலத்தை நாம் சீர்படுத்தணும், நம்முடைய சந்ததிகளை சிறப்பாக நம்ம வழிநடத்தணும். அதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.